அம்மா தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் வெளியே படுக்காதீங்க, மனோஜ் ரூமுக்கு போயிடுங்க, மனோஜ் இங்கே வரட்டும்னு சொல்கிறாங்க. மனோஜ் இப்போ தனியாளாக தானே இருக்கான்னொடனே மனோஜ் கோவம் வந்தது. பாருமா அப்பா என்ன சொல்கிறாரு, நான் வந்து வெளியே படுக்கணுமா, இவன் வந்து ஆஃப்டர் ஒரு கார் டிரைவர், அவன் வந்து உள்ளே படுக்கணுமான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவனோட தொழிலை பற்றி கேவலமாக மட்டமாக பேசுகிறாங்க. எதுக்கு எதிராக நீ பேசுகிற, இப்போ நீ தனியாக தான் இருக்க, அவங்க 2 பேரும் பாவம் வெளியே படுத்துட்டு இருக்காங்க, பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவன் முட்டாள்தனமாக ஏடகுடமாக ஏதோ வார்த்தை விட்டுறான். அவங்க அப்பா திட்டுறாரு, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாத பேசுறியா, அறிவு பேசுறியா என்னன்னு தெரியல, முட்டாளுக்கே தலைவலி தான்டா, அவங்க தேவைக்கு மட்டும் உள்ளே படுத்துக்கிட்டோன்னு சொல்கிறேன், மொத்தமாகவே அவங்க அங்கேயே படுக்கட்டும், நீ தனியாளாக தானே இருக்க, நீ வெளியே படுன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க, இப்போ டிவோர்ஸ் ஆனவனு தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்க போகிற. உடனே அவங்க மீனா மேலே பாயிறாங்க, இல்லை நீ தான் சொல்லி கொடுத்தி அவங்க மாமனாருக்கு, இப்படி பண்ணிட்டு போகிறாரு, வர வர என்ன பண்ணுறது தெரியல, அவங்கவுங்க ராஜாங்கமாக இருக்குது அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வருவாங்க ரோகிணி, தயவு செஞ்சு வந்து நீங்களும் முத்து வந்து என் பையனை பாருங்கள், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, அவன் வந்து உங்கள் நினப்பாவே இருக்கான், அந்த ஜுரம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு நல்லாயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. மீனா வந்து அத்தை மாமா கிட்ட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும்னு ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த விஜயா என்ன பண்ணுறா, பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சிந்தாமணியை வர வச்சு வீட்டில் நடந்த பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது, எல்லா விஷயமும் மனோஜ் வாழ்க்கையில் தப்பாகவே நடக்குது மாஸ்டர், எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும், ஒரே பொண்ணாக இருக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சிந்தாமணி கேட்குறாங்க. மாஸ்டர் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், ஆனால் அந்த முத்து மீனும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா வந்து ஸ்ருதியும் ஹை லெவலில் இருக்கா, உங்கள் பையனும் ஒரு நல்ல வேலையில் இருக்கான், உங்கள் பையனும் தொழிலதிபராக இருக்கான், இந்த முத்து மீனா தான் வந்து கார் ஓட்டு ரோடோட பூ விற்கிறா, அதனால் வந்து செட் ஆகாது, பார்க்குறவங்க வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, இவங்க 2 பேரையும் வந்து நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் பையன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஏற்கனவே முத்தை பற்றி பிடிக்காதில்ல, அதனால் இவன் என்ன பண்ணுறா, வந்து ஒட்டின்னு இருக்குதுங்களா, அதுங்களை விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக பேசுகிறாங்க. ஒரு அம்மாவே அப்படி பேசக்கூடாது, அடுத்தவங்கிட்ட விட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன் அந்த ஐடியா கொடுக்குறாங்க சிந்தாமணினா, நாளைக்கு வீட்டு பிரச்சனையில் வந்து யாருன்னா வந்து முன்னாடி தகராறு பண்ணுவாங்கல்ல, மெயினாக முத்து மீனான்னு தகராறு பண்ணுவாங்க, அதனால் வந்து இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வெளியே துரத்திட்டா